ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற நபர் சிம்ரி. இதே பெயரில் இஸ்ராயேல் நாட்டின் வட அரசு எனப்படும் இஸ்ராயேல் அரசின் அரசர் ஒருவர் உண்டு. அவரை குறித்து உணராஜாக்கள் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற நபர் எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்தில் வருகிற ஒரு இஸ்ராயேலன். எகிப்திலிருந்து கானான் நோக்கி பயணப்பட்டு வந்த இஸ்ராயேல் மக்கள் மோவாப் சமவெளியில் தங்கினார்கள். அங்கே அவர்களை சபிக்கவும் வீழ்த்தவும் விரும்பின அரசர் பாலாக் பிலேயாம் என்கிற கள்ளத்தீர்க்கதரிசியை கூலி பொருத்தினார். இந்த கள்ளத்தீர்க்கதரிசி தன்னால் இஸ்ராயேல் மக்களை சபிக்க முடியவில்லை என்று உணர்ந்தபோது இஸ்ராயேல் மக்கள் தாங்களே தவறு செய்து அழிந்து போவதற்காக 2 வழிகளை சொன்னார். ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை கொடுப்பது. இன்னொன்று, பாலாக் அரசரின் நாட்டு கன்னி பெண்களை அனுப்பி இஸ்ராயேல் மக்களை விபச்சாரம் செய்ய சொல்லுவது. இந்த 2 பாவங்களிலும் மக்கள் சிக்கி மகிழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வாதை அந்த பாளையத்திற்குள் வந்தது. இதனால் அநேகர் இறந்து கொண்டிருந்தார்கள். இதை கண்ட மோசே, யோசுவா, எலேயசாருடைய மகன் பினேகாஸ் என்பவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை குறித்து கொஞ்சமும் கவலைப்படாமல் ஒரு மீதியானிய பெண்ணை தானும் தன் சகோதரர்களும் விபச்சாரம் செய்து அனுபவிக்கும்படி அழைத்து கொண்டு வந்தவர்தான் சிம்ரி. அந்த பெண்ணின் பெயர் கஸ்பி. இதை பார்த்த பினேகாஸ் கோபப்பட்டார். ஆசைப்பு கூடாரத்தில் இருந்த ஈட்டியை எடுத்துக்கொண்டு போனார். அவர்கள் 2 பேரையும் ஒரே குத்தாக குத்தி கொன்று போட்டார். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 7, 8, 14 வசனங்களில் இவர்களுடைய மரணம் மற்றும் பெயரின் விவரங்களை நாம் படிக்கிறோம். மற்றவர்கள் தவறு செய்தார்கள், அழிந்தார்கள். நான் செய்வது தவறு அல்ல. அப்படியே இது தவறாய் இருந்தாலும் இதற்கு எனக்கு அழிவு வராது. இதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளுவேன். அதற்குரிய பலமும் ஞானமும் எனக்கு உண்டு என்பதே என்றும் மக்களின் எண்ணமும் பேச்சுமாயிருக்கிறது. நீங்களும் இப்படி எண்ணி பாவத்தில் உழன்று கொண்டிருப்பவர்களா? கவனம் கொள்ளுங்கள். இப்போதே வெளியே வந்து விடுங்கள். பாவம் நிச்சயம் நம்மை அழித்துவிடும். இயேசு நம்மை மீட்க வந்தவர். பாவத்தோடு விளையாட வேண்டாம். கிறிஸ்துவின் கிருபையை வீணடிக்க வேண்டாம். கர்த்தரால் மீட்கப்படுவோம். ஆமென்.